சேலத்தில் உள்ள தனியார் பாலிடெக்னிக் விடுதியில் வழங்கப்பட்ட குழம்பில் வலி இருந்த புகார் தொடர்பாக உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டு உணவு கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டிருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் சிலம்பரசன். சிலம்பரசன், வணக்கம். விவரங்கள் என்ன? சேலம் தனியார் பாலிடெக்னிக் சமையல் கூடத்தில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை. நேற்று இரவு உணவில் பள்ளி இருந்ததாக புகைப்படம் வெளியான நிலையில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கதிரவன் தலைமையிலான ஆய்வுக்குழு ஆய்வு செய்து பள்ளி இருந்ததை உறுதி செய்ததை தொடர்ந்து உணவு கூடத்தை தற்காலிகமாக மூட உத்தரவிட்டுள்ளனர். சேலம் அஸ்தம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் பாலிடெக்னிக்கில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த கல்லூரிக்கான மாணவ மாணவி விடுதிக்கு 100க்கும் மேற்பட்டோர் தங்கி பயின்று வருகின்றனர். குறிப்பாக உணவு சமைக்கும் கூடம் கல்லூரிக்குள்ளேயே அமைந்துள்ளது. இங்கிருந்து தயாரிக்கப்படும் உணவுகள் மாணவ மாணவி இரு விடுதிக்கும் பிரித்து அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் நேற்று இரவு விடுதியில் இரவு உணவு தயாரித்து மாணவ மாணவிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் உணவு பரிமாறப்பட்ட நிலையில் மாணவர்கள் விடுதியில் வழங்கிய போது உணவில் பள்ளி இருந்ததை கண்டு மாணவிகள் அதிர்ச்சி அடைந்தனர். இந்த நிலையில் அந்த புகைப்படத்தையும் அந்த வீடியோவும் தற்போது வெளியிட்டு புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி மாவட்ட நியமன அலுவலர் கதிரவன் தலைமையிலான குழு கல்லூரி வளாகத்தில் உள்ள உணவு கூடத்தை ஆய்வு செய்தனர். உணவு கூடத்தை ஆய்வு செய்து மாணவர்கள் விசாரணை மேற்கொண்டதில் உணவில் பள்ளி இருந்ததை உறுதி செய்தனர். இதனைத் தொடர்ந்து சமையல் கூடத்தை ஆய்வு செய்து சமையல் கூடத்தை தற்காலிகமாக மூடவும் தற்போது உத்தரவிட்டுள்ளனர். இது தொடர்பாக கல்லூரிக்கு விளக்கம் அளித்து நோட்டீஸ் அளவும் தற்போது உணவு பாதுகாப்புத்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சிலம்பரசன்.